ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். மதம் மாறிய பிரபலங்கள். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மதம் மாறிய திரை பிரபலங்கள். இந்த வீடியோல முதலாவது நாம பார்க்க போறது ஏ.ஆர். ரஹ்மான். இவர் அடிப்படையில ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவருடைய இயற்பெயர் திலீப் குமார் ராஜகோபாலா. இவர் சென்னையில பிறந்தவர். இவருடைய அப்பா பேரு ஆர்.கே. சேகர். அவர் ஒரு மிகவும் பிரபலமான மியூசிஷியன். ஆர்.கே. சேகர் முதலியார் என்பது அவருடைய அப்பா பெயர். அம்மா பெயர் கஸ்தூரி. தன்னுடைய 9வது வயசுல அவருடைய அப்பா காலமாகிவிட, அவருடைய அப்பாவுடைய இசைக்கருவிகள் மூலம் வாடகைக்கு கொடுப்பதன் மூலமாக அவருடைய குடும்பம் இயங்கி வந்தது. அந்த காலகட்டத்தில் திரு ஏ.ஆர். ரஹ்மான், அதாவது திலீப் குமார் அவர்களுடைய சகோதரி நோய்வாய்ப்பட, அந்த சில காரணங்களுக்காக 1989 அவங்க குடும்பமாகவே முஸ்லிம் மதத்திற்கு மாறிவிட்டனர். அன்று முதல் அல் ரகா ரஹ்மான், அதாவது ஏ.ஆர். ரஹ்மான் என்று அறியப்படுகிறார். அடுத்ததா இந்த வீடியோவில் மதம் மாறிய பிரபலங்கள் வரிசையில அடுத்ததா நம்ம பார்க்க போறது மிகவும் பிரபலமான நடிகை டயானா மரியம் குரியன். டயானா மரியம் குரியன் அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா நயன்தாரா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, லேடி சூப்பர் ஸ்டார் என்று எல்லோரும் அழைக்கப்படுகிற நயன்தாரா அவர்கள் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். அவர் கேரளாவை சேர்ந்த திருவள்ளா என்ற ஊரில் பிறந்தவர். டயானா மரியம் குரியன் அப்படிங்கிறது தான் அவருடைய கிறிஸ்தவ பெயர். அவர் ஒரு சுரியானி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பிரபல நடன இயக்குனரும் நடிகரும் திரைப்பட இயக்குனருமான திரு பிரபுதேவா அவர்களுடன் ஏற்பட்ட காதலின் காரணமாக அவரை திருமணம் செய்து கொள்வதற்காக அவர் இந்துவாக மதம் மாறினார். அன்று முதல் அவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவராகவே அறியப்படுகிறார். பிரபலங்கள் வரிசையில நாம பார்க்க போறது நந்திதா முராஜி. நந்திதா முராஜி அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. நக்மான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, நக்மா அவர்கள் 90 காலகட்டத்துல 90-93 வரையில் அவங்க தமிழ் சினிமாக்கள்ல மட்டும் இல்ல, தென்னிந்திய சினிமாக்கள்ல குடிகட்டி பிறந்த ஒரு நடிகை. அவர்களுடைய குடும்ப பின்னணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா ஒரு முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர், அப்பா இந்து மதத்தை சார்ந்தவர். திருமணமாகி கொஞ்ச ஆண்டுகள்லேயே நக்மா அவர்களுடைய அம்மா அவருடைய தந்தையாரோடு இருந்து வேறொரு திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி திருமணம் செய்து கொண்டதில் பிறந்தவர் தான் நடிகை ஜோதிகா அவர்கள். ஜோதிகாவும் அவருடைய நடிகை நக்மாவும் நடிகை ஜோதிகாவும் ஒரு அம்மாவின் பிள்ளைகள். அப்பா வேற வேற, அம்மா ஒரே அம்மா. அந்த நக்மா அவர்கள் திரைப்படத்தில் ஏற்பட்ட தொடர் தோல்விகள் மற்றும் குடும்ப சூழல் காரணமாக மனம் உடைந்து இருந்த காலகட்டத்தில் அவர் 2007 கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார். அடுத்ததான் மதமாறிய பிரபலங்கள் வரிசையில நாம பார்க்க போறது மிகவும் பிரபலமான இசை அமைப்பாளர், இசை ஞானி என்று அனைவராலும் அழைக்கப்படுகிற இசைஞானி இளையராஜா அவர்களுடைய புதல்வன் திரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர்னாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் அவருடைய குடும்பத்தினுடைய சம்மதத்தோட இஸ்லாம் மதத்திற்கு மாறி இருக்கிறார். அடுத்ததா மதமாறிய பிரபலங்கள் வரிசையில நாம பார்க்க போறது நடிகை மோனிகா. இவர் அழகி என்ற படத்தின் மூலமாக மிக பிரபலமடைந்தவர். அழகி படத்தில் இளம் கதாநாயகி வேடத்தில் நடித்து பிரபலமான இவர் தமிழ் சினிமாவில் சில படங்களில் நடித்து இவர் சமீபத்தில் கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கு மாறி இருக்கிறார். அடுத்தத மதமாறிய பிரபலங்கள் வரிசையில நாம பார்க்க போறது நடிகர் விஜய். விஜய் அவர்களுடைய குடும்ப பின்னணி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கிறிஸ்தவ வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய தந்தையார் S.A. சந்திரசேகர் அவர்கள். அவருடைய அம்மா திருமதி சோபா அவர்கள் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர் என்றாலும் அவர்
முழுக்க முழுக்க ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவராகவே அறியப்படுகிறார். அடுத்ததா நாம பார்க்க போறது நடிகர் குமரிமுத்து அவர்கள். இவர் மதம் மாறியவர் இல்லை, அடிப்படையில் இவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர். அடுத்து நாம பார்க்க போறது பின்னணி பாடகர் KJ யேசுதாஸ் அவர்கள். KJ யேசுதாஸ் அவர்கள் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர். KJ யேசுதாஸ் அவர்கள் என்பது பிரபல பின்னணி பாடகர். கட்டசேரி ஜோசப் யேசுதாஸ் என்பது அவருடைய முழு பெயர். இந்திய இசை உலகின் தவிர்க்க முடியாத ஒரு சகாப்தமாக விளங்கக்கூடியவர். 50,000 பாடல்களுக்கு மேலே பாடி இருக்கக்கூடியவர். மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு, துளு, இந்தி, ஒடியா, பெங்காலி, மராத்தி, அரபி, இங்கிலீஷ், லத்தீன், ரஷ்யன் என்று பல மொழிகளிலும் பாடி சிறப்பு பெற்றவர். அது மட்டும் இல்லைங்க, சில படங்களுக்கு அவரே இசையமைக்கவும் செய்திருக்கிறார். நாட்டின் உயரிய விருதுகளான பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றிருக்கக்கூடியவர். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் கொல்லூர் மூகாம்பிகை அம்மனின் தீவிர பக்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் மூகாம்பிகை கோயிலில் 9 நாட்கள் இவருடைய இசை கச்சேரி என்பது தொடங்கும். அது மட்டும் இல்லைங்க, இவர் தீவிர சரஸ்வதி தேவியின் பக்தர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் அதிகாரபூர்வமாக கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு மாறவில்லை என்று அவருடைய மனைவி அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தாலும் கூட அவர் ஒரு இந்து பக்தராகவே பொதுவெளிகளில் மக்களால் அறியப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இதுவரையிலும் மதம் மாறியதற்கான எந்த அறிவிப்பும் செய்யப்படவில்லை. ஆனாலும் அவர் ஒரு இந்து கடவுள்களின் தீவிர பக்தராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்த வீடியோல நாம பார்க்க போறது நடிகை திருமதி குஷ்பு சுந்தர்சி அவர்கள். நடிகை குஷ்பு அவர்களை தெரியாதவர்களே இருக்க முடியாது. நடிகை குஷ்பு அடிப்படையில் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர். ஆனால் நடிகரும் இயக்குனருமான திரு சுந்தர்சி அவர்களை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர் முழுக்க முழுக்க ஒரு இந்துவாகவே மதம் மாறி இருக்கிறார். இந்துவாகவே பொதுவெளியில் அறியப்படுகிறார். அடுத்ததா இந்த வீடியோல நாம பார்க்க போறது பிரபல திரைப்பட இயக்குனர் TR அவர்கள். அவர்களுடைய மகன் குரலரசன் T. ராஜேந்தர் அவர்களின் மகன் குரலரசன் அவர்கள் சமீபத்தில் அவர்களுடைய குடும்பத்தினுடைய சம்மதத்தோடு அவர் இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கு மாறி இருக்கிறார். அவருடைய தந்தையார் அவருடைய ஒப்புதலோடு, மன சம்மதத்தோடு, அவருடைய குடும்பத்தினர்களுடைய சம்மதத்தோடு அவர் தந்தையார் முன்னிலையிலேயே இஸ்லாம் மதத்திற்கு மாறி இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து உங்க ஆதரவு தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதுவரை வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.